ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைம் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த மேப் தட் லீட்ஸ் டு யூ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே பேரில் ஜேபி மோர்னிங்கர் எழுதின காதல் கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இது. நிறைய ரொமான்டிக் படங்களில் கடந்து வந்திருப்போம். திடீர்னு ஒரு படம் உங்கள் மனசை உலுக்கிடும். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ரீப்ளே ஆகும், மனசு நோகடிக்கும். அந்த மாதிரியான படம் இது. இதோட கதையில் ஹீத்தரும் ஜாக்கும் யூரோப்பை சுற்றி பார்க்கும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. காலேஜ், வேலை, மேரேஜ்னு ஒரு பிளானோடு இருக்க ஹீத்தர் அந்த பிளானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே தன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க வந்திருக்கா. ஜாக்கோ அவன் தாத்தாவோட பழைய டிராவல் டைரி எடுத்துக்கிட்டு அதுபடி ஊர் ஊரா போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஹீத்தர் அவ ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஜாக்கோட டிராவல் பிளானுக்குள்ள நுழையிறா. வழியில அந்த சிரிப்புக்கும் மௌனத்துக்கும் நடுவுல ரெண்டு பேரும் லவ் பண்றதை உணர்றாங்க. உடனே ஒப்புதல் வாக்குமூலங்க நடக்குது. கனவுகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க. விட்டேத்தியா இருக்க ஜாக்கும் அவ பின்னாடியே நியூயார்க்குக்கு வரேன்னு ஒத்துக்கிறான். ஆனா அது அவ்வளவு சிம்பிளா என்ன? ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னே சொல்லாம கொள்ளாம அவளை விட்டுட்டு விலகிறான். என்ன காரணம்? ஹீத்தர் இதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்தா என்பதுதான் இதோட மீதி கதை. இது வழக்கமான ரொமான்டிக் காமெடி இல்லை. உங்கள் மனசை யாரோ பிடிச்சு புழிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத போது உங்களை கீழே தள்ளும். இங்கே தான் இந்த படம் மற்ற படங்களை விட்டு தனியாக தெரியுது. படத்தில் நடிக்கிற ரெண்டு ஆர்டிஸ்ட்டுங்களும் நேச்சுரலாக இருக்காங்க. செம கெமிஸ்ட்ரி. என்னவோ இவங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஹோப்லெஸ்லி டோட்டலி இன் லவ் மாதிரி இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரி வந்து. இவங்க போகிற இடம்லாம் என்னமோ நாமளும் அங்கே போய் காதலில் விழுந்து கிடப்போமான்னு இருக்க இடங்க. அந்த மேப் அவங்க வாழ்க்கையில் ஒரு விதத்தில் வழிகாட்டியாக இருந்திருக்கு. இந்த நாள் சந்தோஷமா இருந்தா போதும், இன்னைக்கு நான் லவ் பண்றேன், அவ்வளவுதான். இந்த கதையோட கிளைமேக்ஸும் அப்படிதான், பாருங்க புரியும். ஆனா ஒன்னு சொல்லணும், இதை காதலோட பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லைன்னா இது வெறும் யூரோப்போட பழங்கதையும் மரபையும் சொல்றதா தான் தெரியும். ஸோ அப்படி பார்க்குறவரா இருந்தா இந்த சினிமா வழியா அந்த இடங்களை பார்த்த திருப்தி மட்டும் மிஞ்சும். உங்க முடிவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.